இந்த நாளினுடைய செய்திக்கு நான் இப்படியாய் தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். நல்ல சமாரியன். And today's topic of the sermon will be the Good Samaritan. ஆமாம், நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் என்கிறதான செய்தியை இல்லைன்னா கதையை கிறிஸ்தவர்கள் சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்பாங்க. And Christians would have heard the story about the parable of the Good Samaritan. அதுவும் குறிப்பாக சண்டே கிளாஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கதையை கேட்காம நீங்கள் வளர்ந்துருக்கவே முடியாது. Or if you studied Sunday school, you have heard about the story. எங்கள் சண்டே கிளாஸில் சின்ன வயசில் ஒரு நாடகம் நடத்தினாங்க. And there's one storyteller in Sunday school. நான் ரொம்ப அமைதியான பையன், யார்ட்டையும் பேசவும் மாட்டேன், அப்படியே ஒரு ஓரத்தில் இருப்பேன். I'm a very quiet boy, I won't talk to anyone. என்னை கூப்பிட்டு நீ நாடகத்தை நடி அப்படின்னாங்க. And you actually participate in the drama. எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்மளை நாடகத்தில் நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு. And they actually making me to participate in the drama. அப்போ நான் போனேன், எனக்கு வேஷம் போட்டு விட்டாங்க. And they gave me the disguise. அந்த நல்ல சமாரியன் கதையில் திருடர்கள் வருவாங்க, 10 திருடங்களை நானும் ஒருத்தன். And among the thieves who came to attack the Good Samaritan, I was one among them. முதல்ல கொடுக்கறது திருடனாக தான் கொடுக்கணுமா? And should they give me as a thief? ஏன்னா அதில் தான் எந்த நடிப்பு தேவையில்லை, கூட நின்று 2 அடி அடிச்சுட்டு வந்தா போதும். And you don't need any acting skills, you just have to beat him up. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அதனால இந்த நல்ல சமாரியன் கதை தெரியாதவங்களே இருக்க முடியாது. And there's no person who does not know this story. இதை நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ல இருந்து நீங்கள் வாசிக்கலாம். And you can read in Luke chapter 10. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10:25. 10 chapter 25. உடைய வக்கீலுக்கு இருக்கிறாங்க இல்லையா, சட்டம் படித்தவர்கள், அதுபோல் அந்த நாட்களிலே வேதத்தின் சட்டங்களை படித்தவர்களை நியாய சாஸ்திரிகள் என்று சொல்லுகிறார்கள். So you can liken these scribes unto the advocates over here today. இந்த நியாய சாஸ்திரிகளுக்கு பொதுவாக ஒரு எண்ணம் என்னன்னா, தனக்கு எல்லாமே தெரியும். So these scribes have an intention, I know everything. இப்போ நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. நீங்க எப்படி தசம வைக்கணும், பிணத்தை தொட்டுட்டா நீ என்ன பண்ணணும், எப்படி பலிபீடத்தில் பலி செலுத்தணும், இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களை எல்லாம் கரைச்சி, இந்த லாஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க தான் நியாய சாஸ்திரிகள். So these scribes know in and out of all the laws of the Moses. இவங்களுக்கு சரியாத சட்டமே கிடையாது. And they know each and everything. அப்போ இவனுக்குள்ள ஒரு எண்ணம், தனக்கு எல்லா சட்டமும் தெரியும், இவர் தான் போதகராச்சே, இவர் போதகர்னு சொல்றாங்களே, இவரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். And we know the law in and out, let us test this rabbi. அப்படி சொல்லிட்டு தான் கேட்குறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? And good teacher, how can I inherit eternal life? இதே கேள்வியே வேற ஒருத்தனும் கேட்டான். And this same question another man asked. யாரு? Who is this person? யாரு கேட்டா? இதே கேள்வியே ஒருத்தன் கேட்டான். This young man. மார்க்கு 10:17 வாசிங்க பார்க்கலாம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். And he asked the same question, what should I do to inherit eternal life? இந்த ரெண்டு பேத்துக்குள்ள சில ஒற்றுமையும் இருக்கு, சில வேற்றுமையும் இருக்கு. And there's a comparison between these two and so similarity. ஒற்றுமை என்னன்னா, வேற்றுமை என்னன்னா, இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவினிடத்துல உண்மையான எண்ணத்தோடு தான் கேட்டான். And the difference or the similarity is he asked with the same intention, good intention. அவரை சோதிக்கணும்லாம் அவன் கேட்க கிடையாது. Not with the intention of testing him. ஆனால் இந்த நியாயசாஸ்திரி கேட்டது இவருக்கு என்ன தெரியும்னு பார்க்கலாம், அப்படி டெஸ்ட் பண்றது. But the scribe had the difference of asking him a question for that without the intention. இது வேற்றுமை. This is the difference. ஒற்றுமை என்ன தெரியுமா? Do you know what's the similarity? ரெண்டு பேருக்குள்ளேயுமே தன்னை குறித்து ஒரு மேன்மையான எண்ணம் இருந்தது. And they had a high feeling about themselves. ஐஸ்வர்யமான வாலிபனுக்கு தான் எல்லா விதத்திலும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேலான எண்ணம் இருந்தது. And this young man had a self righteousness. இந்த நியாயசாஸ்திரிக்கு தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. And the scribe thought he knows everything. ஆனா இந்த ரெண்டு பேத்துக்கும் ஆண்டவர் ரெண்டு டிஃபரண்டான வேறு விதமான பதிலை தருகிறார். And God gives a different answer for both these people. கேட்ட கேள்வி ஒண்ணுதான், similar question, ஆனா பதில் வேறு. but the answer is different. அவன்ட்ட என்ன சொல்றாரு, நீ இதெல்லாம் கடைபிடிக்கிறியான்னு கேக்குறாரு. And he tells the young man, do you uphold all these laws? இதெல்லாம் கடைபிடிக்கிறியா? And you holding all these laws? நான் சொல்றேன், ஆமா ஆண்டவரே கடைபிடிக்கிறேன். Yes, I uphold all these laws. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா. Okay, you leave everything and follow me. இது அங்க கொடுத்த பதில். And look at the answer given there. ஆனால் இவங்கிட்ட என்ன சொல்றாரு? And here what the Lord says, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, you know each and everything. நீ நியாயசாஸ்திரி தானே, you're a scribe. அப்போ உன்னோட வேத புத்தகத்துல என்ன எழுதி இருக்கு? What is written in your book? பாத்தீங்களா? See the difference? அவன்ட்ட இப்படி ஆண்டவர் கேட்கல. And God did not ask this question. அவனுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறாரு. He gives a counter question. நீ என்ன ஏன் நல்லவன் சொல்லணும்? Why you are calling me good? ஏன் அவனுக்கு அந்த கவுண்டர் கொடுத்தாரு தெரியுமா? Do you know why he gives a counter question? அவனுக்கு தான் நல்லவங்கற எண்ணம் இருந்துச்சு. He had the good intention. தான் நல்லவன் நினைக்கிற எவனுமே மத்தவனை நல்லவனா ஒத்துக்க மாட்டான். And if he thinks good about himself, he'll think bad about others. சில ஊழியக்காரங்க பாருங்க, அடுத்த ஊழியத்தை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. And some ministers of God will keep talking wrong about others. Top.
We are on the top. என்னைக்கு உங்களுக்கு நான் தான் டாப் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மத்தவங்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அற்பமா தெரியும். And you'll think cheap about others when you think top of அதனால தான் yourself. அவன்ட்ட என்ன கேட்டாரு, நீ ஏன் பையன் நல்லவன் சொல்ற? And he asked the young man, why do you call me good? இப்போ அவனை விட்டுருவோம், And you leave that person. அவன் போட்டோம். Let him go away. நம்ம இந்த வக்கீல்கிட்ட வருவோம். And we'll come to this advocate. இந்த வக்கீல்கிட்ட என்ன சொல்றாரு, உன் புக்ல தோராவுல என்ன எழுதியிருக்கு? And what is written in the book of Torah? அவன் விவரமான ஆளு, He's a very clever person. வக்கீல் இல்லையா? He's an advocate. அவன் வந்துட்டு ஐஸ்வர்யவான் பதில் சொன்ன மாதிரி சொல்லல. He did not reply like the rich man. யாருக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. He knows very well whom to answer what question. நீங்க 26ல கேக்குறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு? And what is written in the book of the law? நீ வாசித்திருக்கிறீல்ல? Haven't you read? அதுக்கு அவன் என்ன சொல்றான்? What does he say? வாசிங்க 27. Read verse 27. இது யாரோட போதனை? And whose teaching is this? சொல்லுங்களேன், யாரோட போதனை? Whose teaching is this? இது இயேசு கிறிஸ்துவோட போதனை. This is the teaching of Jesus Christ. இது மோசேயோட போதனை கிடையாது. Not the teaching of Moses. இது இயேசு கிறிஸ்துவோட போதனை. This is the teaching of Jesus அவன் Christ. விவரமா இயேசுவுக்கே கவுண்டர் கொடுக்கறான். And he cleverly actually asked a அவர் question to கேக்குறாரு, Jesus. அதான் உனக்கு தான் எல்லாம் தெரியும்லப்பா. You know each and everything, isn't it? உன் புக்ல என்ன எழுதி இருக்கு? What does your book say? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்வாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக எழுதி இருக்குது. It's written in your book, love the Lord your God with all your heart and love your fellow neighbor as well. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நிறுத்தி நிதானமா பதில் சொன்னேன். You gave a very good answer. அப்ப என்ன அர்த்தம்னா, நல்ல அற்புதமா பதில் சொன்னப்பா. It's a wonderful answer indeed. அவன் அதோட நிக்கல. He did not stop there. எனக்கு பிறன் யார்? Who's my neighbor? நாட் நைபர். என்னோட மேலன யார் இருக்கற? And who's above me? அதோட அர்த்தம் என்னன்னா, What does it mean? நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். I know each and everything. இப்போ என்னோட எனக்கு அடுத்தது யாரு? நான் யாரை என்னோட பெருசா நினைக்கணும்? Whom should I think high above me? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு. Then God says. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக. And read the next verse. இது 30 வசனம் வாசிங்க. இது ரொம்ப பிச்சைக்கார திருடனுங்க. And this is actually a beggar kind of mentality. நல்ல வசதியான திருடனு கிடையாது. And not for the person who's good. Dress கூட விட்டு வைக்கல. And he not leave the dress as well. நம்ம ஊர்ல திருடனுங்க நகைய புடுங்குவானுங்க. And the thieves in our விலை ஜாஸ்தியான பொருளை புடுங்குவாங்க. And they will steal costly materials. இந்த திருடன் Dress கூட புடுங்கிட்டு போயிட்டான். And this thief even stole the dress. சரி விடுமா, அது அவன் பிரச்சனை. And leave him alone. இப்போ ஆண்டவர் கேக்குறாரு, ஒருத்தன் எகிப்துல இருந்து எகிப்துல இருந்து எங்க போறான்? From Jericho. எரிகோக்கு போறான். And he comes from the place of Jerusalem to Jericho. எரிகோ ஜெருசலேமுக்கு போறான். He is going towards Jerusalem. இப்போ திருடங்க அவனோட Dress எல்லாம் புடிங்கி அவனை அடிச்சு காயப்படுத்தி கீழ போட்டுட்டு போயிட்டாங்க. And the robbers come and steal all his belongings and remove their dress. அந்த வழியா ஒரு ஆசாரியன் வரான். And in that place a priest comes. அவன் பார்த்துட்டு கண்டுக்காம போயிட்டான். And he saw that he just went his way. அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு லேவியனும் விலகி போயிட்டான். And even a Levite passed that way, he also went by. இவங்க ரெண்டு பேரும் யாரு? Who are these two people? The most high priest. And they are the high priests in the society. சமுதாயத்தால் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் தான் ரெண்டு பேருமே. And these people stand in the presence of God and the temple of the Lord. ஒருவன் ஆசாரியன். One is a priest. பலி செலுத்துகிறவன். He sacrifices. உன்னிடத்தில் அன்பு கூறு போல பெண்ணிடத்தில் அன்பு கூறு என்று போதிக்கிறவன். He preaches love the Lord and love others as well. இன்னொருத்தன் லேவியன். In others the Levite. இந்த ஆசாரியனுக்கு உதவி செய்கிறவன். And he is a helper for the priest. இன்னொருவன் லேவியன், அவன் உதவி செய்கிறவன். And he is a helper to the priest. தேவன் மகிமையுண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த ரெண்டு பேருமே அதை பார்த்துட்டு கடந்து போயிட்டாங்க. And the both of these people saw him and left him alone. இப்போ அந்த வழியாக ஒரு பரிசேயன் வரான். And this other and the crossing the way Pharisee comes. இந்த பரிசேயன் யார் தெரியுமா? Do you know who is this Pharisee? அது வாசிங்க பார்க்கலாம். Read. மன்னிக்கிற ஒரு சமாரியன் வரான். The Samaritan comes. அது வாசிங்க. அவனை பராமரித்தான். And he took care of him. இப்போ ஒரு சமாரியன் அந்த வழியா வந்து அவனுக்கான உதவிகள் எல்லாம் செய்து அவனை பராமரிக்கிறான். And when Samaritan came along the way and he helped him in all his endeavors. இப்போ ஆண்டவர் கேக்குறாரு. And the Lord asked him. வக்கீல்ட்ட. He asked the scribe. இப்போ இதல யார் பெஸ்ட்? Who is better out of the two? இப்போ அவன் என்ன பதில் சொல்லுவான்? What should he reply? நியாயப்படி அவன் ஆசாரியனை தான் இருக்கலே பெஸ்ட்னு சொல்லணும். But according to his law, he ஏன்னா should tell இஸ்ரவேல் scribe. தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆசாரியர்கள். And all these high people seated in the high positions. இஸ்ரவேல் தேசத்திலேயே கீழான நிலைமையில் இருக்கிறவர்கள் சமாரியர்கள். And these lower people were Samaritans. ஏன் இவங்க கீழானவங்க? Why they were low? பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாட்சி அவர்கள் கைதிகளை கொண்டு போகும் பொழுது, அவர்கள் ஆக்கிரமிக்கும் பொழுது
அநேக பாபிலோனியர்கள் சிலர் அங்கே தங்கி விட்டார்கள். And Babylonians, when they took captives of Israelites, they mingled with them, married them, and they settled down. அவங்க சிலர் வந்து இங்க இருக்கக்கூடியவர்களை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்த சந்ததி தான் இந்த சமாரியர்கள். And they intermingle in their interracial marriage, and the generation is so. இந்த ஆசாரியர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த லேவியர்கள் இல்ல மத்த கோத்திரங்கள் யாருமே இந்த சமாரியர்களை மதிக்க மாட்டாங்க. And these Levites and high priests will not respect the Samaritans. அவங்க வீட்ல தண்ணி குடிக்கவோ சாப்பிடவோ இல்ல வேற எந்த உறவும் வச்சுக்க மாட்டாங்க. And they will not keep any relationship or even dine with them. அவ்வளவு அவர்கள் ஒதுக்குறவங்க. And they will isolate them. அப்படினா இந்த லா, இந்த சட்டம் தெரிந்த இந்த சட்ட வல்லுனர் என்ன சொல்லிருக்கணும்? And what the scribe should have replied, இவன் மனசாட்சி ஆசாரியனை தான் சொல்லணும். he should have supported the priest. ஆனால் இப்போ என்ன சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான்? And what he is pushed to, அவன் சொல்றான் சமாரியன் தான் நல்லவன். and the Samaritan man is good. உன்னோட பெஸ்ட் யாருன்னு கேட்டில்ல? And you only ask who's better, isn't it? அந்த சமாரியன் செய்த மாதிரி செய்ய நீ பெஸ்டா மாறிடலாம். And you do like the Samaritan, you'll be much better. Hallelujah. 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 எப்படியான ஒரு ஆன்சர் பாத்தீங்களா? See how was such a wonderful answer. எப்படிப்பட்டதான ஒரு கவுண்டர் அது. And see what a counter answer Jesus gives. இப்போ நம்ம செய்திக்குள்ள வரலாம். Let us go to our message. உடனே இப்பதான் செய்தியா? And is our message ஒரு மணி போக நினைக்காதீங்க. 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். Within 10 minutes let me complete it. நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், உண்மையான செய்தி இதுதான், சபை கவனிக்கட்டும். And church should listen now to the crux of the message. இந்த சமாரியன் வந்து குற்றுயிராய் கிடக்கிறவனை வஸ்திரம் கொடுத்து அவனுக்கு உடை உடுத்தி அவனுக்கு மருந்திட்டு திராட்சரசம் கொடுத்து அவனை கொண்டு போய் என்ன செஞ்சான்? சத்திரத்துல சேர்த்தானா. And the Samaritan actually comes by the way, heals him, gives him all the medicine, and submits him to the innkeeper. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dearly beloved, இன்றைக்கு சபைக்கு யார் தேவை? and who is needed for the church? இன்றைக்கு சபை யாரை இழந்து கொண்டிருக்கிறது? And who is the church losing? இன்றைக்கு இந்த உலகத்தில் சபை என்கிற ஒன்று எப்படி இருக்கிறது? And how is the church in the world? இந்த உலகத்திலே கர்த்தர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை பிரித்து எடுத்திருக்கிறார். And God has separated a people for himself. அப்படி பிரித்தெடுத்த கூட்டத்தின் பேர் தான் சபை. And the church is a separated people. நீங்கள் சபை என்று சொன்ன உடனே இந்த கட்டடத்தை நினைவில் ஒரு நாள் கொண்டு வராதீங்க. And don't consider this building at all in your mind. இந்த கட்டடம் இன்றைக்கு இருக்கும், இன்னொரு பெரிய கட்டடத்தை தந்தா நம்ம பெரிய கட்டடத்துக்கு போயிடுவோம். And this building will be, if God gives a better building, we'll go there. பழைய கட்டடத்தில் இருந்து இங்க வருவதற்கு யாராவது சங்கடப்பட்டீங்களா? And did you actually bother about coming from the other building to here? ஏன்னா ஒண்ணை விட ஒன்னு பெட்டரா வருது நமக்கு. And because a better one is coming. அது போல இதை விட இன்னொன்னு பெட்டரா வந்தா இன்னொன்னு போயிடும். இது சபை கிடையாது. தேவன் தனக்கென்று பிரித்து வைத்திருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் தான் சபை. And God who has separated unto a people for himself is chosen, that's the church. இந்த சபையை கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிற பட்டி தான் இந்த ஆலயம். And this is a church whom the Lord has brought unto himself. ஆடுகள் அடைக்கிற பட்டி இருக்குல்ல? You know the inn where the sheep are there? பட்டி தான் இந்த ஆலயம். And that is the church. சில பட்டி பெருசா இருக்கு. Some inns are better. சில பட்டி சின்னதா இருக்கு. Some are smaller. அது பிரச்சனை கிடையாது. That isn't the problem. அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு ஒழுங்கான உணவு கொடுக்கறானா? And is a shepherd feeding the flock? கள்ளர் வந்தால் அந்த ஆட்டை அவன் காப்பாற்றுவானா? If the thieves come, is he stoning them? தன் ஆடுகளுக்காய் அவன் திறப்புல நிப்பானா? Is he standing in the gap for the sheep? இதுதான் ஒரு பட்டியினுடைய மேன்மை. Is this the greatness of the inn? இந்த பட்டியில் இருக்கிற ஆடுகள் பாக்கியம் பெற்றவர்கள். And all the sheep that are in the stable are great. Hallelujah. 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 அப்படினா இன்றைக்கு சபை இழந்து கொண்டிருக்கிற நல்ல சமாரியர்கள் யார்? And who are the church who are losing the good Samaritans? முதலாவது பிசாசு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகரை காயப்படுத்தி வச்சிருக்கான். And today Satan has wounded many people in the world. ஒரு மனுஷனுடைய Dressன்னு சொன்ன உடனே மகிமை நம்ம சொல்றோம். ஒரு பக்கம் மகிமை தான், இன்னொரு பக்கம் நம்முடைய ஆடை தான் நம்முடைய மானம், அப்படிதானே? And actually we consider dress as great, but actually our nakedness Dress இல்லாம இருக்குது அவமானம், அப்படிதானே? And without dress it's shameful. அப்படினா ஒரு மனுஷனுடைய மானத்தை பிசாசு வாங்குகிறான். And Satan has stolen his shame. இந்த உலகத்திலே மானம் பறிக்கப்பட்டவர்களாய் வெட்கத்தோடு இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. And there are many people who are stolen of their shame. கடன் பிரச்சனையினால, because of debts. இன்னும் வாழ்க்கையில காணப்படுகிற அநேக போராட்டங்களினால, and many problems in their life. இன்னும் வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்கள் நோய்களினால, and because of many diseases and sickness. தங்களுடைய நல்ல மதிப்பை இழந்து உடைந்து போயிருக்கிற ஜனங்கள் they have lost their respect in the society. சபை நல்ல சமாரியனாய் மாறணும். And the church should become like a good Samaritan. நம்முடைய சகோதரர்கள் பிசாசால காயப்பட்டவங்க இருக்காங்க. And many people are wounded by the enemy. திருடர்களால் காயப்பட்டவங்க இருக்காங்க. They are robbed by the enemy. தன்னுடைய மானத்தை தொலைத்தவர்கள் இருக்காங்க. And many people have lost their shame. ரத்தம் சிந்தினவர்கள் இருக்காங்க. The people have shed their blood. வெளியே ஏராளமான சகோதரர்கள் அவமானத்திலும் வேதனையிலும் இருக்காங்க. Many people are stranded because of the shame outside the church. சபை அவங்களுக்கு அழணும். And the church should weep for them. சபை அவங்களுக்கு கண்ணீர் சிந்தணும். The church should weep for them. ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? Do you know what's a good sign of man? தன்னுடைய சக
உங்க வீட்டு பக்கத்துல ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டால், when you hear if a person is perplexed in your கடன் neighborhood, பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டால், if you heard it because of their debts, ஒரு வியாதியில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டால், if you heard because of their sickness, உங்களுடைய ஜெப அறை கண்ணீரால் மாறி இருக்கணும். and your prayer room should be filled with tears, ஆண்டவரே, என் பக்கத்து வீட்ல ஒரு சகோதரி பலவீனத்தில் இருக்கிறாங்க, and he's in this weakness, என் பக்கத்து வீட்ல ஒரு சகோதரி கணவன் பிரச்சனையில குடிச்சு வீட்ல வந்து அடிச்சு தொந்தரவு பண்றாரு, அந்த குடும்பமே தள்ளாடுது. the man is family struggling because of the drunkard, நீங்க போய் அவர்களிடத்துல இயேசுவை பத்தி சொல்வதனால் பிரயோஜனம் கிடையாது. and because you tell them about Jesus is not going to improve. சொல்லுகிறவர்கள் நரி ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்கள் என்றே நான் சொல்லுகிறேன். I would say they are wolves, sheep in wolves clothing. ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க அவர்கள் கடலுக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் அலைஞ்சு திரியுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்போ இன்னும் கேளான நரகத்துக்கு நேரே அவர்கள் They are நடத்துகிறார்கள். going crisscrossing the country, they are much worse than before. அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? What should you do? உண்மையான அன்பு இருந்தா, If you have the true love, ஆண்டவரே அந்த பாரத்தை உங்கள் இருதயத்தில் சுமக்கணும். and you should bear the burden for them. அந்த கணவரை ரட்சிங்கப்பா, Lord, you have saved the அவர்கள் husband, நோய்களை மாற்றி கொடுங்கப்பா, and change the nature, அவர் கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. change their debts. நீங்க ஜெபிக்கிறது கூட அவங்க சொல்லக்கூடாது. And you're not supposed to tell you're praying for them. அந்தரங்கத்தில் உங்கள் பிதா பார்த்திருக்க, And your father should see in secret. உங்கள் ஜெப அறையை கண்ணீரால் நீங்கள் நிரப்பும் போது, You should pray in secret, அங்கே கர்த்தர் அற்புதம் செய்வார். and God will do a miracle for அப்ப them. ஒரு நாள் நீங்கள் போய் அவங்க கிட்ட, ஒரு நாள் எங்க சர்ச்சுக்கு வாங்களேன், And then you will call them to the church, நான் சொல்லுகிறேன், அவர்கள் வருவார்கள். and they will come. இந்த நல்ல சமாரியானை சபை இழந்து போயிருக்கிறது பிரியமானவர்களே. And the church has lost this good Samaritan. இன்றைக்கு சபை நிரம்பி வழிகிறது. And churches are filled with people. எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று சொல்லி அநேகர் சபைக்கு And வருகிறார்கள். many people are coming for their own needs. நம்முடைய யூடியூப்ல, நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலே நம்ம போடுகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வீடியோ போட்டு அது 4000 5000 20000 அப்படிலாம் போகுது. And if you give in this YouTube and the Instagram, Lord is going to bless you today, these people will respond. உண்மையான சத்தியத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிறிஸ்பா நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கேட்டா கூட ஒரு சத்தியம் உள்ள போணுமே கொடுத்தா அது 1000 1500 கூட போறது கிடையாது. And if you give a good sermon with a good topic with the truth, if it does not even cross 1000 views. அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்கு? மேல டாபிக் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு உங்க கோலை துளிக்க செய்வார், இன்னைக்கு மந்திரம் நடந்துரும், மேஜிக் நடந்துரும், மாங்கா விழுந்துரும், இப்படிலாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. And you have to give the topic such as today the miracle will happen, the Lord will bless you indeed. எனக்கு அப்படி கொடுக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கும். And my heart will pain within ஆனா myself. எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும். And somehow we should pass on the truth. நான் சொல்றேன், அப்ப நம்ம கொடுக்கிறது பொய்யா? Are we preaching lies? அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குற நேரம் வரும் பொழுது, கர்த்தர் ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்க நீங்கள் விடுதலை ஆவீங்க. When the man of God gives the word, when you're waiting in the presence of God, it will bring deliverance to you. என் வாழ்க்கை மாறாது, நான் மாற மாட்டேன், எதுவும் மாற மாட்டேன், இன்னைக்கே அற்புதம் நடந்துரும்னா எங்க நடக்கும்? I don't want to change, my life will not change, I will not change my nature, how would it change? இன்னைக்கு ஊழியங்கள் உபதேசங்கள் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கு. And the doctrines of the church has been diluted. இன்னைக்கு சபைகள் பாருங்க, வந்து ஒரு மணி நேரம் நல்ல வர்ஷிப் பண்ணணும். அது வர்ஷிப் எதுக்குன்னா அவங்க மனசுல ஒரு சமாதானம் உண்டாகிறதுக்கு. And the people come to the church to listen to good worship songs. அப்புறம் நல்ல ஒரு செர்மன் உட்கார்ந்து அப்படியே அழகா உட்கார்ந்து கேட்கணும். And they should listen to a sermon for some time. இந்த செர்மன்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மக்களுடைய கில்ட்டி ஃபீலிங்கை சரி பண்ணுவதற்கு உண்டான இடமாக சபை மாறிவிட்டது. And the church has begun to cater to the needs of the guilty feelings. நான் இன்னைக்கு தப்பு பண்றேன், I'm making a mistake, விபச்சாரம் பண்றேன், committing adultery, வேசித்தனம் பண்றேன், committing fornication, அண்ணன் சொந்த தம்பியை ஏமாத்துவேன், அண்ணனை ஏமாத்துவேன், and brothers cheating each other siblings. வாரத்துல ஒரு நாள் உட்காரும்போது உபதேசம் அழகா வருது, கர்த்தர் உங்களை 7 முறை இல்ல 700 முறை 70000 முறை மன்னிப்பார். And God will not forgive you 7 times but 70,000 times. இந்த உபதேசங்கள் அழகாய் வரும் பொழுது அந்த கில்ட்டி ஃபீலிங்கை சரி பண்ணுவதற்கு உண்டான இடம் தான் சர்ச். In order to soothe their guilty feeling, church is required. அந்த கில்ட்டி ஃபீலிங்கை சரி பண்ணியதற்காக நாம கொடுக்கிற காணிக்கை தான் கொஞ்சம் பேமெண்ட். And the payment is given by their offerings and tithes. அப்படி இல்ல பிரியமானவர்களே, It's not so. அதல்ல சபை. That is not the church. சபை ஜனங்களை உருவாக்கணும். And church should build the people of சபை God. ஜனங்களை சுத்திகரிக்கணும். And people should be sanctified. சபை ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்தணும். And we should lead them towards the heaven. இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் உண்மைதான், வேணும் தான். அதை காட்டிலும் பரலோகம் நம்ம கண்டிப்பா பரலோகத்தை விட்டு விட கூடாது. And we need the earthly blessings as well, but we need to move towards heaven. இன்றைக்கு சபை இந்த நல்ல சமாரியர்களை இழந்து வருகிறது. And the church is losing this good Samaritan. நல்ல சமாரியனா இருந்தால் உங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்லு, பக்கத்தில் இருப்பவர்களுக்காக, உங்க கண்கள் காணுகிற சகோதரர்களுக்காக நீங்கள் அழாமல் இருக்கவே மாட்டீங்க. And when you see a brother struggling, you will surely pray for the brother and sister. அப்படி ஒருத்தரை நீங்கள் சந்தித்து அவர்களை சபைக்கு கொண்டு வந்தா அந்த சபைக்கும் அது மகிமையாயிருக்கும், அவர்களுக்கும் அது மகிமையாயிருக்கும். And if you bring such a person, it will be useful for the church and for yourself as well. உண்மை என்னவென்றால் இன்றைக்கு எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று சொல்லி அநேகர் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க பழைய மார்க்கத்திலே இருந்திருக்கலாம். And they could have been in their old ways as well. இன்னும்
இன்னும் கேடான நரகத்துக்கு போகிறாங்க. And they're going towards the deeper parts of hell. நம்முடைய சபையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம நல்ல சமாரியர்களாய் வைக்கட்டும். Let us keep us as good Samaritans in our நம்முடைய church. பொருளினால் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தினாலும் பிறரை தாங்குவோம். And not only with our provisions, even in our prayer as well, we'll support others. அழுது கண்ணீர் வடிப்போம். We will shed tears for them. உங்க பக்கத்துல இருக்கிற சகோதரிக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அதை ஜட்ஜ் பண்ணாம வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிங்க. And don't judge the sister or brother near you. Pray for them. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கர்த்தாவே உங்களை ரட்சித்தே நீங்க ஆகணும்னு சொல்லி கண்ணீர் வடிங்க. And you weep for them for their salvation. நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்தியை முடிக்கலாம். And let me read one more verse and complete my sermon. யோசுவா 1:15. And Joshua chapter 1 verse 15. எடுத்து வாசிங்க. இல்ல நான் வாசிக்கிறேன், டைம் ஆயிரும். கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரத்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளாக வராங்க. And Israelites are traveling from Egypt to Canaan. இப்போ யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிற இடம் நல்லா இருந்தபடினால ஒரு சில ஜனங்கள் என்ன சொல்றாங்க, நாங்க எங்களுடைய பகுதியை இது சமபூமியா இருக்கிறபடினால இங்கே எடுத்துக்கறோம்னு சொல்றாங்க. So this side of Jordan we will take because it's plentiful and good. மோசே சொல்லிட்டார், ஓகே நீ எடுத்துக்கோ, இங்க நல்லா தான் இருக்கு, நீ எடுத்துக்கலாம்ட்டார். And Moses said, okay fine, it's good, you can take this portion. அப்பதான் யோசுவா சொல்றாரு, எப்பா உனக்கு நல்ல தேசம் கிடைச்சிருச்சு, it's good that you received a good portion of the land. உனக்கு கர்த்தர் இளைப்பாறுதல் தந்துட்டாரு, God has given you rest, உனக்கு சமாதானம் வந்துருச்சு, God has given you peace. ஆனா நீ இந்த இளைப்பாறுதல் அனுபவிக்க கூடாது. And don't actually give to this rest. இன்னும் உன் தம்பிக்கு இன்னும் இடம் கிடைக்கல. And your brothers have not received it. உன் தம்பி குடும்பத்துக்கு இடம் கிடைக்கல. And your brother's family has not received it. நீ என்ன பண்ணு, புறப்பட்டு யுத்தத்துக்கு வா. And according to the law you come to war. அவர்களோடு சேர்ந்து நீ யுத்தம் பண்ணு. And war with them as well. அவர்களுக்கும் இளைப்பாறுதல் கிடைச்ச உடனே நீ திரும்ப வந்து உன் இடத்துல இருக்கலாம். And after they get rest you go rest. அதோட அர்த்தம் என்ன? Do you know what it means? கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுதந்திரத்தை தந்திருக்கலாம். If God has given you good freedom, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கலாம். He's given you rest. நல்ல வீட்டை தந்திருக்கலாம். He's given you house. நல்ல சரீரத்தை தந்திருக்கலாம். Given you good health. நல்ல குடும்பத்தை தந்திருக்கலாம். Given good family. நல்ல கணவரை தந்திருக்கலாம். Given you good husband. நல்ல பிள்ளைகளை தந்திருக்கலாம். Given you good children. ஆனால் இது இல்லாமல் இருக்கிறவருடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். There are many brethren like without this. கடனில் இருக்கிறவன் சகோதரர்கள் இருக்கிறார்கள். They're struggling in debt. கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். They have been forsaken by their spouse. அழுது கொண்டிருக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். There are many people who are weeping. நீ இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, அதை அனுபவிக்க உட்கார்ந்திராத. Just because you have given rest you don't keep quiet. வீடு நல்லா இருக்குன்னு சொல்லி அங்க உட்கார்ந்திராத. Because my family and household is good, don't keep quiet. தம்பிக்காக யுத்தம் பண்ண புறப்படு. And you begin to battle for your brother. யுத்தத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீ உன் வீட்டை அனுபவிக்கலாம். And after you settle you come down. அப்படி என்ன அர்த்தம்? What does it mean? இந்த பூமி நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற இடம் கிடையாது. It's not a place for resting in our இந்த earth. பூமி நம்ம யுத்தம் பண்ணுகிற இடம். This is the place for fighting our battles. கர்த்தர் தந்திருக்கிற நாள் வரையில் till the Lord gives our day. கண்களை மூடி மறுரூபத்திலே நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற நாள் வரையில், till we get transformed to meet our Lord and Savior Jesus. உனக்கான ஜீவகிடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற நாள் வரையில், till we receive the crown of life. நாம் இந்த பூமியிலே ஒரு யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கணும். We have to keep fighting our battle in the earth. நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக யுத்தம் செய்து கொண்டே இருக்கணும். For our brethren we have to fight our battle. அப்பதான் சொல்ல முடியும், then we can say, நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought a good fight. நீதியின் ஜீவகிடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. The crown of life has been prepared for me. இந்த போராட்டத்தை போராடாமல், without this good fight, உன் இளைப்பாறுதலிலே நீ அனுபவித்துக் கொண்டிருப்பாய் என்றால், if you make yourself at rest, உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய சுகத்தையும் சொத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பாய் என்றால், if you enjoy all the provisions and inheritance, நீ தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது. you will not enter into the Lord's rest. வசனம் சொல்லுகிறது, scripture says, சுகபோகமாய் வாழுகிறவள், the person who is living in luxury, உயிரோடு செத்தவள், it is living as dead. அப்படி என்றால் நீ தந்திருக்கிற ஆஸ்தி அனுபவிக்க கூடாதா? And you should not enjoy the things given to you. அப்படி அல்ல பிரியமானவர்களே, it is not so. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் கண்களை வைக்காமல், and without keeping the eye on what God has given you, உன் அருகே அழுது கொண்டிருக்கிற உன் சகோதரனை பாரு நீ. and look at the brother who is weeping. உன் அருகே அழுது கொண்டிருக்கிற சகோதரியை பாரு. look at the sister who is struggling. எங்கோ இருந்த வெள்ளை தோல் ஒரு நாள் இந்தியாவுக்கு வந்தது. and one white man came to this India. தன் நல்ல தேசத்தை குடும்பத்தை விட்டு இந்த தேசத்துக்கு வந்தார்கள். they came to this India leaving their family. உங்களையும் என்னையும் ஆதாயப்படுத்தினார்கள். and they received them unto ourselves. எத்தனையோ பேர் இங்கே மரித்தார்கள். many people died. அந்த நல்ல வெள்ளை தோள்கள் இங்கே வந்ததினால் நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். many people because they came actually they received unto themselves. அப்ப நம்ம சகோதரருக்கு நம்ம உத்தரவாதம் எடுப்பது எத்தனை அதிகம் இல்லையா? and we should take actually for our brothers as well. கர்த்தர் நல்ல சமாரியனாய் தெரிந்து கொள்ளட்டும். and God chooses as good Samaritans. ஒருவேளை சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆயிருக்கலாம். we may be rejected by our society. ஒருவேளை சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாத மேன்மையானவர்களா இல்லாமல் இருக்கலாம். we may have lost so many things because of certain people. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, நல்ல சமாரியனை அவர் எதிர்பார்க்கிறார். and
and he's expecting a good Samaritan. நீயும் நானும் நல்ல சமாரியனை மாறலாமா? And let we be good Samaritans. கர்த்தர் தந்திருக்கிற நாட்கள் வரை நம்ம சகோதரருக்காய் கண்ணீர் சிந்துவோமா? And let us shed tears for our brethren as well. எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்திக் And கொள்வோமா? we'll prepare a group for ourselves. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையா இருக்கும். And it will be glorious for the kingdom of God. அப்படி செய்யும்போது உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. Then your children will be blessed. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். And your children's peace will be உன் blessed. சந்ததியின் வாழ்வு And பெரிதா இருக்கும். your generations upon generations will be blessed. உன் தலைமுறைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை And வைப்பார். God will bless the inheritance of your generation. ஒரு ஆத்துமாவை பிசாசின் பிடித்து விடுதலை ஆக்கும் பொழுது அது எத்தனை பிசாசிலிருந்து எடுத்த எவ்வளவு பெரிய கொள்ளை பொருளாக அது இருக்கும். How much is a treasure when you pluck a person from Satan's ground? அதன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். And God will give the inheritance to your children. உன் சந்ததியை மேன்மையாய் வைப்பார். Your generation will be high and blessed. இந்த சத்தியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். And you keep teaching your children this in doctrine. மகனே நீ பிறருக்காய் அழு. And you weep for others. மகளே நீ பிறருக்காய் அழணும். Daughter, you weep for others. இதை சொல்லிக் கொடுங்க. And you teach them. ஏன்னா பிறருக்காய் அழுகிறவர்கள் ஒரு நாளும் வீண் போக மாட்டார்கள். And those who weep for others and stand for others will not go down. பிறருக்காய் நீங்கள் அழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் தீப்பிடிச்சு எரிவது போல இருக்கும். And when you weep for others, your spiritual life will burn. நான் முடிக்கிறேன். Let me complete it. நீங்க செஞ்சு பாருங்க. And you do it and practice it. இன்றைக்கு போய் செஞ்சு பாருங்க. Today you go and do it. பிறருக்காய் நீங்கள் அழுது பாருங்க. And you go weep for others. பிறருக்காய் தேவ சமூகத்தில் யுத்தம் பண்ணி பாருங்க. And go battle for others in the presence of the Lord. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நெருப்பு போல இருக்கும். And your spiritual life begin to burn உங்க alive. ஆவிக்குரிய வாழ்க்கை தீப்பிடித்து எரிவது போல And இருக்கும். will start burning with fire. அந்த நெருப்பு அணையாமல் சந்ததியாய் கடந்து போகும். And generation upon generation the fire will be passed. நாம் நம்முடைய கண்களை மூடலாம். Shall we close our eyes? அன்பின் ஸ்தோத்திரம்.